இப்போ ரீசெண்டான ரிலீஸ் ஆன 1-2 மூவி சொல்கிறேன். இதெல்லாம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு செக் பண்ணி பாருங்கள். தலைவர் தம்பி தலைமையில்னு சொல்லிட்டு ஜீவா சார் ஒரு படம் நடிச்சிருக்காரு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? 2025 மிடில் கிளாஸ்னு ஒரு படம் வந்துச்சு. முனிஷ்காந்த் நடிச்சிருப்பார். அந்த ஃபிலிம் யாருக்கு தெரியும்? இன்னும் நிறைய அடிக்கிக்கிட்டே போகலாம். GB1 GB2 யாருக்காவது தெரியுமா? பர்ஃபெக்ட் பார்ட் 1 பார்ட் 2 படம் ஒரு மித்தாலஜிக்கல் மூவி. ஜீவா சார் தலைவர் தம்பி தலைமையில் கம்பேக் கொடுத்துட்டாரு நிறைய பேர் சொன்னாங்க. யார் அவருக்கா ஃபீல்ட் அவுட் ஆனாருன்ட்டு? ஜீவா சாரோட படத்தை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? தியேட்டர் போய் ரசிச்சிருக்கீங்களா? அவர் நடித்த எத்தனை ஃபிலிம் தெரியுமா அண்டர்ரேட்டட்? களத்தில் சந்திப்போம்னு ஒரு படம் எத்தனை பேர் பார்த்தீங்க? அந்த படம் பார்க்கலாம், போய் பாருங்கள். களத்தில் சந்திப்போம்னு ஒரு படம், ஜிப்சின்னு ஒரு படம், ஓம் காலே ஜெய் காலேன்னு ஒரு வெப் சீரிஸ் நம்ம விமல் சார் நடித்த படம் எத்தனை பேர் பார்த்தீங்க? இப்போ தமிழோட மியூசிக் முறுக்கு 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. எத்தனை பேர் பார்த்தீங்க? கடைசி உலக போர்னு ஒரு படம் ஹிப்ஹாப் தமிழாக அவரே எழுதி டைரக்ஷன் பண்ணியிருந்தார். அந்த சினிமா என்ன தான் பேட் ரிவ்யூஸ் வந்தாலும் அந்த சினிமா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சினிமா பை ஹிப்ஹாப் தமிழா. அதை யார் பார்த்தீங்க? சசிகுமார் சார் நடித்த நடு சென்டர் அப்படின்ற வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. யார் பார்த்தீங்களா? ஏன் அவர் நடித்த நந்தன் படம் முதல் ஃப்ரேம்லேருந்தே கதை ஆரம்பிக்கும். எத்தனை பேர் பார்த்தீங்க? எத்தனை பேர் பறந்து போ படம் பார்த்தீங்க? சிவா சாரோட பறந்து போ படம். வெப்சீரிஸ் நிறையா பார்க்க போகிறோம். ஹாலிவுட்டில் என்ன வெப்சீரிஸ் எடுத்துருக்காங்க தெரியுமான்ட்டு. நம்ம தமிழ் சினிமாவில் குற்றம் புரிந்தவன் சொல்லிட்டு ஒரு வெப்சீரிஸ் இருக்குது தெரியுமா? யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து இந்த மாதிரி படங்களை போய் பாருங்கள். பாடக்களம்னு ஒரு படம் பார்த்தோம் மலையாள சினிமாவில். அதே மாதிரி போகன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. எப்படி ரிலீஸ் ஆச்சு? கமர்ஷியலாக தான் ரிலீஸ் ஆச்சு. கமர்ஷியலாக ரிலீஸ் ஆகும் மட்டும்தான் வித்தியாசமான படங்கள் தமிழ் சினிமாவில் தெரியுது. ஆனால் வித்தியாசமாக ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு ஃபிலிம் எடுத்தால் ஓடாது.